அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் ஒரு சிறு நகர்வு கூட 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சில ராசிக்கு நன்மையை ஏற்படுத்தும், சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 12 ராசியில் ஒன்றான கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவ கிரகங்களினுடைய அமைப்பு, கூட்டணியாகட்டும், சேர்க்கை, பியர்ச்சி, பார்வை, சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள், எப்படிப்பட்ட நிலைகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அந்த மாற்றங்கள் அவங்களுக்கு நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பானது இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பெரும்பாலும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் கூட அவை பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா முடிவுகள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்கான தீர்வாக பார்க்கப்படுகிறது. அந்த முடிவே பிரச்சனையாகக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத விளைவுகள் விபரீதமாக மாறும். அதனால முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இக்காலகட்டம் பல வகைகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெறலாம், திடீர் யோகங்கள் கிடைக்கப்பெறலாம். அதே மாதிரி மற்றொரு புறம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் போது யாரையும் நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். அதே போல சமூகத்தில் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த நேரத்தில் வேலையில் சில கஷ்டங்களும் வரலாம். வியாபாரம் செய்கிறவங்க தங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்களை செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று. சிறிய லாபங்களுக்கு ஆசைப்பட்டு பெரிய நஷ்டங்களை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் எந்த ஒரு ஆவணத்திலையும் கையெழுத்திடும் போது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா காதல் உறவுகளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் நாட்கள் செல்ல கொஞ்சம் கசப்பான நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. திருமண தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருப்பினும் காதல் விஷயங்கள்ல காதல் உறவுகள் வலுவடையவும் ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. துணை அல்லது காதலருடன் எங்காவது செல்ல வாய்ப்பு இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் குழந்தைகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்பவர்களுக்கு விரும்பிய பதவி கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. அதே சமயம் ஆரம்பத்தில் பல வழிகளில் இருந்த நன்மைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்க பெறுவீங்க. உங்களுடைய முயற்சியில் ஏற்கனவே நின்று போன வேலைகள் வேகம் பெறும். அதே சமயம் வேலைகளை முடிக்கிறதுல நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அவசரப்பட வேண்டாங்க. எதிரிகள் தங்களை அவமானப்படுத்த முயற்சி பண்ணலாம், ஆனாலும் அவர்களை சமாளிக்கவும் முடியும். வேலை செய்கிறவங்க தங்களுடைய வேலை செய்யக்கூடிய முறையை மேம்படுத்த முயற்சி பண்ணலாம். வேலையில் வெற்றி பெற கடின உழைப்புடன் புத்திசாலித்தனமான வேலையையும் செய்யணுங்க. நிலம் மற்றும் கட்டிடம் வாங்குறது விற்கிறது தொடர்பான முடிவுகளை கவனமாக எடுக்க பாருங்க. உங்களுடைய காதல் உறவுகளில் நல்ல மாற்றங்கள் தெரியும். ஒரு பெண் நண்பரின் உதவியால் தவறான புரிதல்கள் ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று. காதல் துணையுடன் உறவு வலுவடையலாம். திருமண வாழ்க்கை ஓரளவு
ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மற்றவர்களின் தேவையில்லாத குறுக்கீடுகளை தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைன்னா குடும்ப வாழ்க்கை கசப்பானதாக மாற ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய தினசரி செயல்பாடுகளை ஒழுங்காக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பயணங்கள் இனிமையாகவும் பயன் தரக்கூடியதாகவும் இருக்க பெறலாம். உங்களுடைய வேலை மதிப்பு கெட வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயின் உடல் நலத்திலையும் உங்களுடைய நலன்லையும் கவனத்தை கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உடலை பொறுத்த வரைக்கும் உடலில் மூட்டு வலி பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய முடிவை எடுக்கும் போதும் ஒரு பெரியவரினுடைய ஆலோசனையை பெற மறந்து விடாதீங்க. காதல் உறவுகள் ஆழமாகலாம். காதல் துணையுடன் பரஸ்பர ஒருங்கிணைப்பு நன்றாக இருக்கணும்னா வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தில் வேலை செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய லாப ஆதாரங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்துடன் பெரிய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யலாம். நிலம் அப்படி இல்லைன்னா வீடு வாங்க விற்க விரும்புகிறீங்க அப்படின்னா சிறப்பானதாகவே அமையப்பெறுகிறது. இந்த நேரத்தில் தங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடன் நட்பை பராமரிக்க பாருங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு சாதாரண லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை தீவிரமாக எடுத்துக்கொண்டு விரைவில் தீர்க்க முயற்சி பண்ணுங்க. காதல் உறவுகளில் ஒருவருக்கொருவர் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ளுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் காதல் உறவில் விரிசலும் ஏற்படலாம். குடும்ப பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தீர்த்து தங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நேரம் ஒதுக்க வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக தாங்க இருக்கும். வேலையில் சக ஊழியர்களிடமிருந்து எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடலாம். அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டாம் சக ஊழியர்களிடமிருந்து. அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய வேலையை தந்திரமாக செய்து முடிக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க. விடாமுயற்சி இந்த காலம் உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க. முன் கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க. பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி புதிய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம். எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை சேரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. புது உறவுகள் குடும்பத்தில் சேர்வதற்கும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க. ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும். இதனால் இழுபறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். இறைவனினுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்க தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது. அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு. அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி
வைத்து விடாதீங்க. அதுதான் இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி பாணியரத்துலையும் சரி நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு விலகுவாங்க. எதிரிகளினுடைய தொல்லையில் இருந்து கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க.